உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, ஒரு துறையின் கீழ் தமிழக ரேஷன் கடைகள் வருமா? டாஸ்மாக் கடைகள் போல நெரிசலில் சிக்கி தவிக்கும் தமிழக ரேஷன் கடைகள். இந்த தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் பல்வேறு வகைகளிலான பணியாளர்கள், தொழிலாளர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றுகிறார்கள். அவ்வாறாகத்தான் ரேஷன் கடைகளில் பணியாற்றுகிற அந்த விற்பனையாளர்கள், இடையாளர்கள் இவர்களும் கூட ஒரு துறையின் கீழ் பணியாற்றுகிறார்களா என்று கேட்கிற போது அது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுகிற போது அவர்கள் காவல்துறை என்கிற ஒரு துறையின் கீழ் வருகிறார்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது அவர்கள் வனத்துறை என்கிற ஒரு துறையின் கீழ் வருகிறார்கள். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது அவர்கள் வருவாய்த்துறை என்கிற ஒரு துறையின் கீழ் வருகிறார்கள். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது அவர்கள் போக்குவரத்து துறை என்கிற ஒரு துறையின் கீழ் வருகிறார்கள். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்கிற ஒரு துறையின் கீழ் வருகிறார்கள். இவ்வாறாகத்தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் இன்றைக்கு ஒவ்வொரு துறையின் கீழ் வருகிறது. அந்த துறைக்கென்று ஒரு அதிகாரி இருக்கிறார், அந்த துறைக்கென்று ஒரு அமைச்சர் இருக்கிறார். ஆக அந்த துறையின் கீழ் பணியாற்றுகிறவர்களாகத்தான் இன்றைக்கு அரசு சார்ந்த பணியாளர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னா, இந்த நியாய விலை கடைகள் என்று சொல்லப்படுகிற ரேஷன் கடைகளிலே பணியாற்றுகிற அந்த பணியாளர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் 3 துறைகளின் கீழ் பணி செய்ய வேண்டிய ஒரு அவல நிலை, துர்பாக்கியமான நிலை இன்றைக்கு அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த பணியாளர்கள் உணவுத்துறையின் கீழ் வருகிறார்கள், இந்த பணியாளர்கள் கூட்டுறவு துறையின் கீழ் வருகிறார்கள், இன்னும் இந்த பணியாளர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழும் வருகிறார்கள். ஆக இவர்களை பொறுத்தமட்டில் இவர்கள் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும்னா, கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், அங்கே இருக்கிற நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், உணவுத்துறை அதிகாரிகளுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆக இப்படி இந்த 3 துறைகளின் கீழ் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் பதில் சொல்லுகிறவர்களாக இவர்கள் மாறிப்போயிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கடமையும் பொறுப்பும் என்று பேசுகிற போது இந்த 3 துறைகளின் கீழும் இவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது என்கிற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரேஷன் கடை பணியாளர்களை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 1986ஆம் ஆண்டு வரை இந்த பணியாளர்கள் எல்லாம் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனின் கீழ் பணியாற்றியவர்களாகவே இருந்தார்கள். உணவு பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குகிற சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுடைய
பணியாளர்களாக, தொழிலாளர்களாகத்தான் அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரங்களிலே தான் அரசாங்கம் ஆங்காங்கே கிராம கடைகளை நடத்தியது. அமுதம் மங்காடிகள் என்கிற பெயரில் கடைகள் நடைபெற்றது. ஆக இந்த கடைகள் எல்லாம் எந்த துறைக்கு கீழ் வந்தது என்று சொன்னால், உணவு பாதுகாப்பு துறையின் கீழ், சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுக்கு கீழ் இந்த பணியாளர்கள் வந்தார்கள். ஆனால் 1986 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான், சில நிர்பந்தங்கள் அடிப்படையிலே தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேஷன் கடைகளிலே ஒரு 20% கடைகளை சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான கடைகளாக வைத்துக்கொண்டு எஞ்சியிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 80% நியாய விலை கடைகளை எல்லாம் கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழ், கூட்டுறவு சங்கங்கள் அந்த கடைகளை நடத்தலாம் என்று சொல்லி அவர்களுக்கு கீழே இந்த கடைகளை கொடுத்த வரலாறு அன்றைக்கு நடந்தது. ஆக இந்த கடைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட விவகாரம் என்னன்னா, அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி, அந்த கட்சியின் தலைமையிலே இருந்த தொழிற்சங்கங்கள், அந்த தொழிற்சங்கவாதிகள் ஆளுகிற அதிமுகவுக்கு எதிராக எழுப்பிய சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுடைய அடிப்படையிலே தான் நாடாண்ட முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கடைகளை எல்லாம் கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழ் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு உத்தரவின் மூலமாக மாற்றி கொடுக்கிறார். ஆக 1986 காலகட்டத்துக்கு பிறகு இந்த பணியாளர்கள் யாருக்கு கீழே வராங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழே இந்த பணியாளர்கள் வராங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கு ரேஷன் கடைகளை ஒதுக்கி கொடுக்கிறார்கள். அந்த கூட்டுறவு சங்கங்கள் தான் ரேஷன் கடைகளை நடத்துகிற நிலை ஏற்படுகிறது. ஆக இந்த விற்பனையாளர்களாக இருந்தாலும் சரி, இடையாளர்களாக இருந்தாலும் சரி, இவர்களை நியமனம் செய்கிற பொறுப்புகள் கூட யாருக்கு வருதுன்னு சொன்னா, இந்த மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் என்று சொல்லுகிற டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பீரோ என்று சொல்லுகிற அதனுடைய கட்டுப்பாட்டிலே வருகிறது. அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பீரோ என்று சொல்லுகிற டிஆர்பி யாருடைய தலைமையில் இருக்கிறதுன்னா, அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மண்டல இணைப்பதிவாளர்களுடைய தலைமையின் கீழ் அது வருகிறது. ஒட்டுமொத்தமாக மண்டல இணைப்பதிவாளர்கள், சரகத்தினுடைய துணைப்பதிவாளர்கள், இவர்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வராங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வராங்க. ஆக கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் அவ்வப்போது சில சர்க்குலர்கள் மூலமாக கொடுக்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதன்படியே இந்த கூட்டுறவு சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பணியாளர்களும் அவர்களுக்கு கீழ்தான் இயங்குகிறார்கள். ஆனால் இந்த நியாய விலை கடைகள் என்று சொல்லப்படுகிற ரேஷன் கடைகளுக்கெல்லாம் இந்த அரிசி, பருப்பு, பாமாயில், சீனி, பருப்பு இது போன்ற கட்டுப்பாடு பொருட்களை எல்லாம் யார் வந்து கொண்டு போய் சேர்க்கிறார்கள் சொன்னா, சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன். நகர்வு பணிகளை மேற்கொள்ளுகிறவர்கள் யாருன்னா, சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான சிவில் சப்ளைஸ் உடைய கிட்டங்கிகளிலே இருந்துதான் இந்த பொருட்கள் வந்து ரேஷன் கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுகிறது. ஆக அப்படியே உணவுத்துறை என்ன பண்ணுதுன்னா உள்ள வந்துடுது. கூட்டுறவு துறை, உணவுத்துறை இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த பணியாளர்கள் பணியாற்றுகிற ஒரு துர்பாக்கியமான சூழல் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பணியாளர்கள் என்ன கேட்காங்கன்னா, எங்களை வந்து ஒரு துறையின் கீழ் கொண்டு வாங்க. அது வந்து எய்தர் இட் மேபி என்னன்னா உணவுத்துறையாக இருக்கட்டும், கூட்டுறவுத்துறையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு துறையின் கீழ் எங்களை கொண்டு வாருங்கள் என்று பல ஆண்டுகளாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியாளர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் உணவுத்துறையை விரும்புகிறார்கள். ஏன்னா உணவுத்துறைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க ஏன் உணவுத்துறையை விரும்புதாங்கன்னா, உணவுத்துறையின் கீழ் வந்தால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசு பணியாளர் போன்ற ஒரு அந்தஸ்தை பெறுவார். ஆக அந்த துறையின் கீழ்
வருகிற அந்த சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற நிலை வரும். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கீழ் நடைபெறுகிற ஒரு நியாய விலை கடையில் ஒரு விற்பனையாளர் பணி நியமனம் செய்யப்படுகிறார்னா அவருக்கு பேசிக் பே 7500 ரூபான்னு சொன்னால் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் நடத்துகிற அந்த கடையினுடைய அந்த விற்பனையாளருக்கு ஒரு 15,000-16,000 ரூபா பேசிக் சேலரி இருக்கும். ஸோ ஆகையினால அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற போனஸ் இது போன்ற காரியங்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால இந்த பணியாளர்கள் எந்த துறையின் கீழ் விரும்புகிறாங்கன்னா உணவுத்துறையின் கீழ் செல்லுவதை விரும்புகிறார்கள். ஆக எதுவாக இருந்தாலும் உணவுத்துறையாக இருந்துவிட்டு போகட்டும், கூட்டுறவுத்துறையாக இருந்துவிட்டு போகட்டும். கூட்டுறவுத்துறையில் இவங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இங்கே பணியமர்த்தப்படுகிற பணியாளர்கள் நாளைக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்களாக வருகிற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சங்கத்தினுடைய செயலாளர் என்கிற அந்தஸ்துக்கு கூட அவர்கள் பை ப்ரமோஷனில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனில் ஒரு விற்பனையாளராக நியமிக்கப்படுகிறவர் ரிட்டையர்ட் ஆகிற போது விற்பனையாளராகவே ரிட்டையர் ஆக வேண்டிய சூழல். ஆக இதில் எந்த துறையின் கீழ் இவர்கள் கொண்டு வரப்பட்டாலும் இந்த பணியாளர்கள் எங்களை ஏதாவது ஒரு துறையின் கீழ் கொண்டு வாங்க, அப்போ நாங்கள் ஒரு துறையின் கீழ் பணியாற்றுகிற சூழல் உருவாகும் என்று சொல்லி அரசுக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கூட 2021 தேர்தல் நேரத்தில் ஒரு அறிவிப்பை தந்தது என்னன்னா, இந்த பணியாளர்களை நான் ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவேன். ஆனால் இன்றைக்கு வரை நடந்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அருமைக்குரியவர்களே, இது இந்த துறையில் பணியாற்றுகிற பணியாளர்களுடைய நிலை என்று சொன்னால், இன்னைக்கு ரேஷன் கடைகளை பொறுத்த மட்டிலே ரேஷன் கடைகள் டாஸ்மாக் கடைகளை போல நெரிசலிலே சிக்கி தவிக்கிறது. ஏன் நெரிசலில் சிக்கி தவிக்குதுன்னா, அன்னைக்கு ஒரு ரேஷன் கடையில் போய் அங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ் மெஷின், அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷினில் ஒரு கார்டை குடும்ப அட்டையை பதிவு செய்யணும்னு சொன்னால் ஒரு முறை நம்ம ஃபிங்கர் வச்சா போதும். ஃபிங்கர் வச்சுட்டால் அந்த கார்டுக்கு 5 பொருட்களை கொடுத்தால் 5 பொருளையும் கொடுத்துருவாங்க ஒரு நேரம் ஃபிங்கர் வச்சா. ஆக ஒரு கடையில் 200 கார்டு ஃபிங்கர் வைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் 200 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு நாள் பொருட்கள் வழங்கப்படும். ஆனால் இன்னைக்கு நிலை என்னன்னா, இந்த ஃபிங்கர் வைக்கிறது அரிசி வாங்கிறதுக்கு ஒரு ஃபிங்கர், பாமாயில் வாங்கிறதுக்கு ஒரு ஃபிங்கர், சர்க்கரை வாங்கிறதுக்கு ஒரு ஃபிங்கர், பருப்பு வாங்கிறதுக்கு ஒரு ஃபிங்கர், கோதுமை வாங்கிறதுக்கு ஒரு ஃபிங்கர், இப்படி ஒரு 5 முறை அவர்கள் விரல் ரேகையை வைக்க வேண்டிய சூழல் அங்கே நிலவுகிறது. ஆக 200 குடும்ப அட்டைகளுக்கு பொருட்களை கொடுத்த ஒரு நியாய விலை கடையால் இன்றைக்கு 40 குடும்ப அட்டைகளுக்கு மட்டும்தான் பொருட்களை கொடுக்க முடியும் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. ஆக இதனால என்ன ஆகுதுன்னா, ரேஷன் கடைகளில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டம் பார்க்கிற போது என்னன்னா, டாஸ்மாக் கடைகளில் திரண்டு நிற்கிற கூட்டத்தை போல் இன்றைக்கு ரேஷன் கடைகளிலையும் கூட்டம் அலைமோதுவதை பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கிற பணியாளர்கள் அவதிப்படுகிற நிலை உருவாகி இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு நடைபெறுகிற அரசாங்கம் இதையெல்லாம் மனதிலே கொண்டு இந்த பணியாளர்களை அவர்களை திருப்திப்படுத்துகிற விதமாக இந்த பிஓஎஸ் மெஷினில் ஃபிங்கர் வைக்கக்கூடிய முறையை, ஒரு முறை ஃபிங்கர் வைத்தால் அனைத்து பொருட்களையும் கொடுக்கிற அந்த முறையை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. அதுபோல இந்த பணியாளர்களை ஏதேனும் ஒரு துறையின் கீழ், உணவுத்துறையின் கீழ், உணவுத்துறையின் கீழ், கூட்டுறவுத்துறையின் கீழ், கூட்டுறவுத்துறையின் கீழ், ஏதேனும் ஒரு துறையின் கீழ் இவர்களை கொண்டு இவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக உருவாக இந்த அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நான் பணிவோடு இந்த அரசாங்கத்தின் முன் வைத்து இந்த காணொளியை கண்டு கேட்டு ரசித்து மகிழ்ந்த அனைத்து நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரியவர்களே, என்றும் எடப்பாடியார் என்கிற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸையும் இந்த சேனலுக்கு தாங்க. உங்களுடைய ஆதரவை நான் என்றைக்கும் எதிர்பார்க்கிறேன் என்பதை சொல்லி மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.